கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 2:4, 1 John 2:4. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. இப்போ ஒரு சத்தியத்தை அறிந்தவன் சத்தியத்தை அறியாதவன் என்று சொல்லக்கூடியதா, அவன்கிட்ட ஒரு உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா, அவன் உண்மையிலே ஆண்டவரை அறிந்தவனா இருக்கிறானா இல்லையா? சோதனை என்ன? கீழ்ப்படிதல். அதாவது யோவான் தன் நிருபத்தில் 2 பதங்கள் அடிக்கொருக்க உபயோகப்படுத்துறார். அறிந்திருப்பது, இந்த பதம் நோயிங் எத்தனை முறை இருக்குன்னா 40 முறை இருக்கு. ஆனா கை கொள்ளுவது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுதல் இல்லை என்ன, கீப்பிங் த கமாண்ட்மெண்ட்ஸ். அப்படி கீப்பிங்கிறது வார்த்தை 10 முறை இருக்கு. அப்போ பாருங்களேன், அறிந்திருக்கிறீங்களா, கீழ்ப்படிந்திருக்கேன், அறிந்திருக்கிறீங்களா, கீழ்ப்படிந்திருக்கிறீங்களா, இந்த ரெண்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. காரணம் என்னன்னா, நம்முடைய முன்னாடி ஒரு அடையாளம் வேற, இப்போ ஒரு அடையாளம் வேற. இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம்? எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்ப என்ன, முன்னாடி உங்களுடைய அடையாளம் என்ன? நீங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். நீங்க என்ன, கீழ்ப்படிதல் பண்ண மாட்டீங்க, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க. முன்னாடி, அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய அடையாளம் என்னன்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளை. ஏன்னா பொய்யனும் பொய்யுக்கு தகப்பனுமாய் இருக்க சாத்தானுடைய பிள்ளை. அதுக்கு பேர் என்ன? கீழ்ப்படியாமையின் பிள்ளை. அதான் வேத வசனம் சொல்லுது. பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது 1 பேதுரு 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லும்போது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. அப்போ முன்னாடி இச்சைகளின் படி நடந்து நீங்க கீழ்ப்படியாதவங்களா இருந்தீங்க. இப்ப யாரா மாறிட்டீங்க? நீங்க கீழ்ப்படுகிற பிள்ளைகளா மாறிட்டீங்க. அப்போ நீங்க கீழ்ப்படுகிறவன் கீழ்ப்படியாதவன் என்றதிலிருந்து கீழ்ப்படியாதவன் என்கிற நிலைமையிலிருந்து கீழ்ப்படுகிறவன் வந்துட்டீங்க. அப்படின்னு சொன்னா, நீங்க அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொள்ளலைன்னா நீங்க யாரு? பொய்யன். ஹலோ, நான் சொல்லலைங்க, வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதைத்தான் நானும் உங்களுக்கு போதிக்கிறேன். என்ன, நீங்க இயேசு கிறிஸ்துவ எனக்கு தெரியும், அவர்தான் என்னுடைய இரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனைகளை, இந்த வேத வசன எழுத்துக்களை கேட்டுட்டு அதற்கு கீழ்ப்படியாம இருந்தா உங்களுக்கு பேரு பொய்யன். ஏன்னா உங்களுக்குள்ள சத்தியம் இல்லை. அப்ப என்ன, நம்முடைய வெளியரங்கமான கீழ்ப்படிதல் என்ன? அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருப்பது தான் அவரை அறிந்திருப்பதின் அடையாளம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது வார்த்தைக்கு பஞ்சம் வரும் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் இந்த மாதிரி காரியங்கள் தரும்னு சொல்லி. இன்றைக்கு நம்ம பார்க்கிற காரியம் எப்படி இருக்குன்னா, அப்படிப்பட்ட வார்த்தைக்கு தட்டுப்பாடு உள்ள காரணமாக இருக்குது. என்னென்ன எப்படி சொல்கிறீங்க? இப்போ தான் நிறையா பைபிள் இருக்குது, நிறையா யூடியூப் சேனல் இருக்குது, நிறையா மெசேஜஸ் இருக்குது, இப்போ தான் நிறையா இருக்குது. ஆமாம் இருக்குது. ஆனால் பெருவாரியான காரியங்கள் என்னவா இருக்குது? நீ யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன செய்வார்னு தான் சொல்லி கொடுக்குறாங்களே ஒழிய, இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து எப்படி வாழுவென்று சொல்லி கொடுக்கல. எப்படி? இயேசு கிறிஸ்துவுக்கென்று நீ எப்படி வாழுவங்கிறது சொல்லி கொடுக்கல. மாறாக எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? உனக்கு வீடு இல்லையா, இயேசு கிறிஸ்து கொடுப்பாரு. உனக்கு கார் இல்லையா, இயேசு கிறிஸ்து கொடுப்பாரு. இப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம கேட்குறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? நீங்க உண்மையுள்ளவன், நீங்க பொய் இல்லை, நீங்க சத்தியத்தை பின்பற்றுகிறவன்னா உங்களுடைய அடையாளம் என்னவா இருக்கணும்? அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் நீங்க அறிந்தவங்க இல்லை கைப்பிடிக்கிறவங்க. அப்ப என்ன, இன்றைக்கு பெருவாரியான மக்கள் வேத வசனத்தை அறிந்தவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சேனலே தினசரி 2 வசனம் கேட்குறீங்க. இதுல எத்தனை பேர் இந்த கேட்ட வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உங்க வாழ்க்கை மாறினதாக இருக்கிறது?
நான் இனிமேல் முன்னாடி நான் குடிக்கிறவனா இருந்தேன், இப்போ குடியை விட்டுட்டேன். நான் முன்னாடி என் பொண்டாட்டி அடிக்கிறவனா இருந்தேன், இப்போ நான் விட்டுட்டேன். நான் முன்னாடி பொய் பேசுகிறவனா இருந்தேன், இப்போ நான் விட்டுட்டேன். நான் முன்னாடி ஏமாத்துறவனா இருந்தேன், இப்போ அதை விட்டுட்டேன். நான் முன்னாடி விபச்சாரம் செய்கிறவனா இருந்தேன், இப்போ நான் அதை விட்டுட்டேன். என்ன உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேட்க கேட்க அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றி என்னுடைய வாழ்க்கையில் கனி தரக்கூடிய வாழ்க்கையாக மாறிச்சா? அப்பதான் நீங்க இயேசு கிறிஸ்துவ அறிந்தது. அப்ப நீங்க பொய்யனா சத்தியம் உள்ளவனா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இன்றைக்கு இப்படி மாறுபாடான வாழ்க்கை வாழுகிறவர்கள் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே மனம் திரும்பி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை உணர்ந்து உம்முடைய வேத எழுத்துக்களை கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.